வித்து சாமிகிட்ட கட்சி வாங்கிட்டு அந்த வித்தியை கொண்டுட்டு போய் அவங்க காசி ஆகிட்டு அவங்க தன்னை பொதுவான வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் இந்த சிவானந்த பாபு சொல்லுடைய சித்தரித்து கெட்ட வழிகளெல்லாம் பயன்படுத்தணும். அது அவ்வளவு நாகரிக மாட்டாங்க. தனக்கு உண்மையெல்லாம் தாசியந்தற்கெல்லாம் மனத்தவரை மாட்டாங்க. இப்போ ஒரு சுத்தமாக பேசணும். கையென்றால் மனம், கண்ணென்றால் அறிவு, கால் என்றால் வாசி. இது காலில் தான் இங்கே நினைக்கிறோம். காலில் தான் வாசி. காலை என்பது நடக்கிறது. உயிர் இருந்தாலும் நடக்க முடியும். நம்மளை விட்டு போகிறது இது. ஜீவனாக விட உயிர். உடம்பாரிலிருந்து உயிராக அறிவர். திறம்பட விஞ்ஞானம் சேர்க்கவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிஞர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். பட்டினி காலத்தோடு சாமி கூட சொல்லியிருந்தேன். நமக்கு ஏற்றவாறு உங்கள் மன்னன் மனத்தை நமக்கு யார் பொருள்னு சொன்னால் நம்ம மனம் தான் நமக்கு பொருள். இப்போ மன்னன் ஒன்று இருந்ததால் தான் அவங்க கூப்பிட்டு வந்தார் ராஜா. என்னால் வர முடியாது, எனக்கு வயசு எனக்கு ஏறி போச்சு. இதுக்கு மேலே யாரும் என்னை நடத்துறதுக்கு சரியான ஒரு பண்பாளர் யாரும் என் இடத்துல இருக்கிறதா தெரியல. இருக்கிறாங்க, இருந்தாலும் அது அவ்வளோ சிறப்பாக இல்லை. இருக்கணும். நம்மளை விட்டு போகிற ஜீவனை நம்ம பிடிக்கணும். அப்போ நாம் பிடிச்ச ஜீவன் அல்லாத விட்டாங்க உடம்புக்கு என்ன பேர்? இப்போ உலகத்தில் சிரஞ்சீவி எத்தனை பேர் இருக்காங்க? தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். மார்க்கெட்டியர் சிரஞ்சீவி, அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, இன்னொருத்தர் அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி. 3 பேர் தான் சிரஞ்சீவி இருக்காங்க. சிரஞ்சீவி என்றால் அதுக்கு பொருள் என்ன கண்டுபிடிக்கணும். சிரம் தலை, அங்கே ஜீவிக்கணும். இப்போ நம்ம ஜீவன் ஊட்டா உதேசம் புகழ்ச்சின்னு சொல்லி என் வாயில் சொல்லக்கூடாத உணர்த்துவது. வித்தை என்பது உணர்த்துவது. வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், வேறொருவருக்கு எட்டாத புட்பம், எரியாத தீர்த்தம் இனி முடித்து கட்டாத நெஞ்சும் கருதாத நெஞ்சும் கருத்தனுள்ளே முட்டாத பொருள் என்னும் முடிந்துடுவே என குருநாதன் முடிந்தது. அப்போது ஒரு சக்கரத்தை வட்டம் கொண்டு கொடுத்துடலாம். அதை உள்ளியில் வட்டாதான் எது செய்யாமல் தானாக அந்த வட்டம் நம்முடைய செய்திக்கு வரணும். பேசாத மந்திரம், மந்திரம்னா மனந்தரம். உள்ளுக்குள்ள அர்த்தங்களை கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும். நம்ம எல்லாம் கற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பத்மா இருக்கு. ஆங்காரம் உள்ளடிக்க ஐம்பொருளை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கு சுகம் பெறுவதற்காக மாயா பதவி இந்த மயக்கத்தை ஊழலுக்கு கண்ணனம் மதிமயங்க பாருங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, மதிமயங்க வேண்டியதுதான். என்னன்னு கேட்டால் சிரஞ்சீவி 11 வயசு வரைக்கும் வாழணும், 1 வயசு வரைக்கும் வாழணும் பாடலுடைய சொல்லு இருக்குல்ல, அதே இந்த போட்டு வாட்டி வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. எழுந்திருக்க 2 பேர், உட்கார 2 பேர், இந்த பிடிக்க வேண்டியதாக இருக்கு. ஒத்துக்கிறான், செய்ய வேண்டிய செய்யலாம். எப்படி இருந்தாலும் தனக்கு சில வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஜீவனை வெளியே வரவங்க பார்க்கறது என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம ஜீவன் நம்ம உள்ளே அடங்கணும். இப்போ நம்ம இருக்கிற ஜீவன் கிட்ட கொஞ்சம் உணரணும். அன்பர்களை சற்று நிதானிக்கணும். இந்த ஜீவன் நம்ம சாதாரணமாக விட்டு விடும்பொழுது இந்த ஜீவன் இப்படி தான் போகுது. தனிமையாக கொஞ்சம் நிதானிக்கணும். நிஷ்டை இல்லாத தெரியும். அப்படி போகிற பொழுது தன்னாலேயே அடைஞ்சு விடுது. அப்போ உள்ளுக்குள்ளே ஏற்றியாக இருக்கணும், வெளியில் எடுக்கக்கூடாது. வெளிக்காற்றை விட்டு உள்காற்றை விட்டு விட்டோம்னா
திருப்பாதம் என்று ஆடாது பாம்பன் தான். பாம்பனுடைய சத்தம் என்ன எப்படி இருக்கும்னா அந்த கையெழுக்கிட்ட சத்தம் தான் பாம்புக்கிட்ட இருக்கும். அதுக்காக தான் நம்மளுடைய ஜீவனை தான் பாம்புன்னு உறுதிப்படுத்திருக்காங்க. நீங்கள் உண்மையிலே மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு போகும். இந்த ஜீவனை இப்படி போகிற ஜீவனை இப்படி ஏற்றுறதுக்கு தான் உபதேசம். காயில் கொடுக்குறது, வாயில் கொடுக்கக்கூடாதா, பேசக்கூடாதா, ராமராமன் சொல்லக்கூடாதா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லக்கூடாதா, சொல்லுவது வார்த்தை ஒன்று பேச்சு விட்டால் போகும். சிவசிவா என்று சொன்னால் வாசிவாசி என்று வரும், வாசிவாசி என்று சொன்னால் சிவசிவா என்று வரும். அதனால் மந்திரம் என்பது என்னென்ன மனதுக்குள்ள மனம் திறமாக்கள் தான் மந்திரம். நமக்கு மனம் தான் குரு, நாம் மனதை வச்சா செய்யணும். அதுக்கு தான் இந்த வழிகாட்டு. இப்போது நம்ம 10 பேருக்கு ஒரே சமைச்சல் வந்து அடைக்கிறோம்னா நம்ம எல்லாரும் ஜீவனம் ஒன்றாக கலந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நம்மளுக்கு சமணப்படும். நல்லா செஞ்சுருப்பாங்க, நல்லா செய்யாமல் இருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க, செய்யாமல் இருப்பாங்க, எல்லாரும் சமணப்படும். அதுக்கு தான் நம்ம வந்து கூட்டி தவம் பண்ண வரோம். இந்த கூட்டி தவம் முக்கியம். ஒவ்வொருத்தரும் சந்தேகம்னா கேட்குறோம், சந்தேகங்கள்லேருந்து விட்டுடலாம். எல்லோரும் நம்ம வந்து நிதானமாக நடந்து கொண்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் எனக்கு வயோதிகம் ஆகிட்டு ஒருத்தர் ஓதனம் ஒருத்தர் எனக்கு வந்து ஒதுங்கி இருந்தால் தான் வர வேண்டியது. எப்படி இருந்தாலும் ஜீவன் வந்து உள்ளே இருக்கணும், உள்ளே அடையணும். அப்போ செடிஞ்சு இருக்கிறது யாராரு? 3 பேர் தான் செடிஞ்சது கிடையாது. நாமளும் செடிஞ்சு அவனும் தான் சிவானந்தன் ஆசைப்பட்டிருக்கார். சிவானந்தர் உண்மையிலே ஆசைப்பட்டது என்னன்னு சொன்னால், சிவானந்தர் உண்மையிலேயே இந்த வித்தியை பரப்புவது இருக்கிறது சொன்னால் உள்ள ரகசியம் எல்லோரும் என்ன இருக்கணும்? திருச்சியில் வாழணும். வந்தால் சிறத்தில் ஜீவிக்கணும். இந்த ஜீவன் எங்கே போவோம்? சிறத்துக்கு தான் போவோம். இந்த ஜீவனை உடம்பு ஜீவன் சிறத்துக்கு கொடுத்துதான் அடிக்கணும். கை ஆசையாது போகாது வராது நாளாது. இப்போ நம்ம உடம்பை எப்போ செத்துட்டா அந்த ராமலிங்கம் செத்துட்டா என்ன வரும்? இந்த குழந்தை எப்போ இருக்கிறது கேட்பான். ராமலிங்கிற பேர் போகணும், சபங்கிற பேர் தான் முடியும். நாமே சிந்திக்கிற போது நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் அல்லவா? நம்ம சுதந்திரம் இந்த மண்ணுக்கு அடிமை. காற்று கூட்டுது, சிவம் பற்றி சபம் வந்துட்டு. அப்போ நாம் அடிமையாக்கணுமா? இதுக்காக நீ என்ன காசு பணம் செலவு பண்ணுறது இல்லையா? முடிஞ்ச பொருட்களும் படிக்கலன்னு நிறுத்திக்கலாம். முடிஞ்ச ஆசிரமத்தை கண்ணை 10 பேர் போட முடியாதுன்னு நிறுத்திக்கலாம். நான் போட்டேன், அப்புறம் போட்டேன். அதனால பெருந்தகையில் மேலாளர் தங்களெல்லாம் கூடுமான வரைக்கும் கண்ணைத்தான் அறிவானாலும் தானவனே அறியலாம். கண்ணை இருந்து இன்பம் உறவு எல்லாரும் ஒரு சந்தனை சொல்ல வேண்டும். இப்படிதான் பாட்டு முதல்ல சேர்த்துருக்காங்க. அப்படி பார்க்குற போது நம்முடைய ஜீவன் நம்ம கூட அடங்கணும். இந்த ஜீவன் கடைசியில் எங்கே போகணும்னு கேட்டால், இங்கே பெற்ற கொடுக்குற போது இங்கேருந்து வரும். இந்தி கமலத்திலேருந்து வருதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ரைட் வச்சுக்குவோம், எதுனாலும் ஒத்துக்கலாம், பாரம் பேசக்கூடாது. வித்தியார்த்திகள் என்ன என்றால் பிற இடத்துலேருந்து வாதம் பண்ணக்கூடாது. கைசெய்தான் ஒத்து நமக்கு யார் போது நம்ம மனம் தான் போதும். நம்ம மனம் அதுக்கு சொல்ல வயசு சொல்லலாம். நம்ம கூட போட்டுருக்காங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன கண்டது, எனக்கு என்ன கண்டேன், நான் அதை கண்டா இதை கண்டேன். ஆறு எழுந்திருமுன்னே அறநடி தரடி சொன்னேன். பூவி தமிழ பொஞ்சு தள்ளடி பூ கொள்வாசல் இருக்குது பாரடி. நாசிக்கு மேலே வடிவதை பாரடி. நான் சொன்ன சொல்ல தினமந்து என்னடி ஆவி அழிந்திருமுன்னு நீ அறநடி பாரடி சொன்னேன். ஒரு வருஷத்துல ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. இந்த ஆவி அழிக்கக்கூடாது. இந்த ஆவி எப்படி போகணும்னு கேட்டால், ஜீவன் ஏற்பட்டு நம்ம சிதாகாசத்தில் அடங்கணும். கையிலாலும் கைலாயம் எங்கே இருக்கு? வடக்கம் இருக்கு. அங்கே சாதி சாஸ்திரம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் போனால் சிவநாகரம். நமக்கு சிறந்ததாக இருக்கக்கூடியது மலையாக இருக்கக்கூடியது நமக்கு தலை தான். இது தேவலோகம், இதோட மனித லோகம், இதுக்கு அந்தாண்ட அசுர லோகம்.
சாஷ்டாங்கம் பண்ணக்கூடாது. செய்யுங்க, அப்பா அம்மாவுக்கு செஞ்ச பெரியவங்களுக்கு செஞ்சு அதை பற்றி செஞ்சாங்க. பொதுவாக சாஷ்டாங்கம் செஞ்சது அவங்க சேர்த்து இல்லை. இது தேவலத்தை கொண்டு போய் அசலுகத்தில் வைக்க வேண்டியது. இப்போ நூல் பதக்கள் பட்சத்தில் வருது. நம்ம கொஞ்சம் நம்ம சில நூல்களை படித்து பார்த்து நம்ம குறிப்பிட்டு வேண்டியதுன்னு கேட்டால் நம்மளுடைய ஜீவனை உள்ள அடக்கலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுதான் உபதேசம். ஓ தினம் ஓ பார்த்து வந்து சத்தம் வந்துடும். ஓ இம்மா அறிவு நம்ம பெரியார் ஒன்று இம்முன்னு கொடுத்துருக்காரு. இப்போ பேசினா நல்லா ஓம்ங்கிற சொல்ல அப்படி தவறு சொல்லுங்க சொல்ல அதுதான் கடவுளை சொல்லு. கடவுளை இருக்காரு யார் பார்த்தா தெரியாது. கொடுக்குறது நம்ம மனசுக்கு தான் தெரியும், நம்ம மூளைக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. நம்ம தான் உணரணும், நாம் தான் உணரணும். அதுக்கு நாம் தான் வழிபாடு செய்யணும். ஒருவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரியாமல் நாம் அந்த வழியில் போகணும். எப்படி ஆனாலும் சிவானந்தர் இந்த உபதேசத்தை வாங்கிட்டாக்கா யாம் அறிவு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அது சில இடத்துல வந்து சில இடத்துல வந்து நான் ஆசிரமத்துக்கு போன போதெல்லாம் இதெல்லாம் பேர் தெரிஞ்சு வந்திருக்கேன். அதனால் எப்படி இருந்தாலும் நமக்கு அது கண்டிப்பாக தெரியும். நம்ம நாராமல் இருக்கணும். இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு எல்லாம் வேண்டாம். நம்ம உடம்பு நாராமல் இருக்க முடியாது. மாயடும் கிடமான பெரியவங்க, இன்னுங்கிற பெரியவங்க, மன்னங்கிற பெரியவங்க, நாம் நாரியாக போகிறோம். எதை விட்டா காட்டிக்கணும்? வாசியை விட்டா இந்த காற்றை விட்டாமல் நாரி போடும். இந்த காற்றை கட்டணும். இதுக்காக என்ன செலவு பண்ண அதனால் நல்ல வழியில் செய்யணும், தப்பு வழியில் செய்யக்கூடாது. சில நடவடிக்கை திறமாக இருக்குது. சித்திரத்தை எனக்கு ஒரு அபிப்பிராயம். சித்திரத்தை நாம் ஒரு 22 அத்தியாயமாக 26 25 அத்தியாயம் இருக்குது. இப்போ 24 இருக்கா அப்படின்னு அப்படி தானையா? சித்திரத்தை அத்தியாயம் 22 ஆமாம் 21 நம்ம 22 அத்தியாயமாக பிரித்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சி படிக்க சொல்லலாம். அப்படி வரவங்களுக்கு இதை படித்து பார்த்தவங்கள்ட்ட உபதேசம் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு நன்மை தான் கேட்க முடியும். இப்போ எல்லாரும் படிச்சிருக்காங்களா? சித்திரத்தை படிக்காதவங்க இருக்காங்க. சித்திரத்தை படித்தாதான் அவங்களோட உண்மை என்னன்னு புரியும். அதனால எல்லாரும் சித்திரம் படிக்கணும். நீங்கள் யாராவது ஒருத்தர் முன்னுண்டு முடிஞ்சவங்க முடியாதவங்க, பொருளாதாரம் முடிஞ்சவங்க முடியாதவங்க இருக்காங்க. இது பொருளாதாரத்தில் எழுதின சங்கங்கள் இருக்குது. சிவானந்த பரமேஸ்வரோட சங்கம் படின்னு கேட்டால் அவங்களோட தன்மையை பொறுத்தது. அதனால் முடிஞ்சவங்க அப்படி செய்யலாம். அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தால் நாங்கள் ஒரு 10 ஒரு அத்தியாயத்துக்கு 10 காப்பீடு படித்து வச்சுக்க ஒருத்தர் படிக்க சொல்லி ஃபீஸ் பண்ணலாம். இப்போ 250 ரூபா 250 ரூபா அப்படின்னா காலிங்க பயன் பண்ணி காசு கொஞ்சம் கூட இருக்குது. கொஞ்சம் குறைவான காசில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி செய்யலான்னு சொன்னால் தனிமையாக உள்ளவங்க மேலே சொன்னால் அதை பற்றி பேசணும். இது சொல்ல பண்ணும்போது என்னால் செய்ய தரணும் கிடையாது. அது உங்களுக்கு யோசனை பண்ணுங்க. எல்லாரும் யோசனை பண்ணி ஒரு கொண்டு போவாங்க. 10 to 11 இப்போ வாசிக்கிறதா இருக்கீங்க. 10 to 11 எப்பயும் வாசிப்போம். இங்க வாசிக்கிறாங்க. ஒரு மணி நேரம் ஒரு அத்தியாயமா 1 மணி நேரம் ஒரு அத்தியாயம் 10 to 11 10 to 11 இந்த வேலை நிமித்தம் அதை நிறுத்தி வச்சிருக்குது. ஏதோ நல்ல வழி காட்டுங்க. செஞ்சிட்டு இருக்கோம். நல்ல வழி செய்யுங்க. இப்போ செய்யுங்க, அப்படி விளையாண்டு செய்யுங்க. மெனக்கட போகிறாங்க. இது இப்போதான் 4 நாளில் அதை ரெகுலர் ஆகிடுங்க.
ஒரு 50 வருஷம் அனுபவத்தில் இன்றைக்கி தான் அந்த வார்த்தை வெளியே விட்டுருக்கேன். காமெடி நம்ம வந்து அபிப்பிராயம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அதனால் எல்லாரும் ஒத்துக்கிட்டா செய்யலாம், எல்லாரும் ஒத்துக்கலன்னாலும் செய்ய வேண்டாம். இப்போ ஒரு மணி நேரம் செய்கிறாங்க ஒரு விஷயம் அப்படின்னா 1 மணி நேரம் அத்தியாயம் ஒரு வரும். அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் தினம் ஒரு அத்தியாயம் படிக்கிற மாதிரி வந்துட்டாக்கா யாரும் ஒருத்தரை கேட்க வேண்டிய சந்தேகங்கள் எல்லாம் கிடைக்கும். அத்தியாயத்தை பிரித்து தனித்தனி இடம் போட்டு சொல்றீங்க. ஒரு அத்தியாயத்தையும் தனியாக ஒரு அதில் ஒரு 12 புக்கு, இதில் ஒரு 12 புக்கு, அதில் ஒரு 12 ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆமாம், தனியாக போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா முதல்ல ஒரு 5 அத்தியாயத்தை படிச்சுட்டு வாங்க, அதை கொடுங்க, என்னால் ஒரு 5 அத்தியாயத்தை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நடவடிக்கை ரொம்ப முக்கியம். நடவடிக்கை கிரமத்தில் வந்து அந்த நடவடிக்கை கிரமத்தை படித்தா தான் அவங்களோட தன்மை புரியும். நடவடிக்கை கிரமம் இருக்குங்களா? இருக்கு இருக்கு இருக்குங்க. அதுதான் எல்லாரும் உணர்த்தணும். 30 நடவடிக்கை கிரமம் முக்கியம். முதல்ல சாப்பிட்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை 4 இட்லி 5 இட்லி வாங்கிக்கிறாங்க, 2 வடை 3 வடை வாங்குறாங்க, குழச்சி குடிச்சு போடுறாங்க. நான் தான் சொன்னேன், சிவவாக்கிய சித்தர் சித்த வித்யாலயோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் சுத்தமாக எல்லாம் இலை சுத்தம் வயசில் வைக்கணும். அதுக்கு அங்கே வந்து சாப்பிட்ட இலையை செய்யக்கூடாது. அன்னப்பட்சி, அன்னம் பட்சி, பட்சி என்பது சாப்பிட்றது, அன்னம் சாப்பிட்றது. அதை போய் நாய்கிட்ட பிடிச்சி போடக்கூடாது. நாய்க்கு தனியாக போடலாம். நாயும் ஒரு ஜீவன், அதுவும் ஒரு உயிர் உள்ளது, அதுக்கும் ஒரு அறிவு இருக்குது. நம்ம அதை மட்டமாக நினைக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் ஒவ்வொருவரும் முன்னு கேட்டுக்கொள்வது என்னன்னா, தனக்கு தேவையான சாப்பிடணும், மிச்சத்தை பிடிச்சி கொண்டு ஆட்டு போட வரும். எப்படினாலும் தேவையான வாங்கணும், தேவையான சாப்பிடணும்னு விட்டுக்கணும். இந்த கும்பகோணத்தில் ஆசிரமத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு, அவருக்கு தெரியல, ஆரம்பித்து வச்சுட்டு வந்தேன். அது இப்போ தான் அப்புறம் திரும்ப நான் வந்துட்டேன் இங்கே. அதுக்கு முன்னே 3 பௌர்ணமியில் புதுவிதமாக கொடுக்க சொன்னார் அந்த ஜவுளி கட்டக்காரர். அதுக்கு மேலே நான் கொடுக்கல. முறை என்னன்னு கேட்டால் சித்திரவேதம் படிக்க வச்சு தான் அவங்களுக்கு சித்தம் கொடுக்கணும்னு ஒரு முறை இருக்குது. தப்பத்தலை இருக்குது. இருக்குங்களா ஐயா? இருக்குங்களா ஐயா? அதனால் ஒவ்வொருத்தரும் அதை அறியறதுக்கு நாம் கொஞ்சம் உணர்த்தணும். அப்படி அவங்க உணர்த்துட்டாங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை படித்தாங்கன்னா சந்தேகத்தை கேட்கவே கேட்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்களுக்கு தானே தெரியும், தானே நடத்திடும். உள்ளதே சொல்லணும், உணர்வது தானே, நாங்களும் உணரணும். அதாவது இந்த கெதி எடுக்கிறதுங்கிறத எந்த நேரமும் செய்யலாம், எந்த நேரமும் கெதி எடுக்கலாம். மிஸ்டேக்கு தான் நேரம், மிஸ்டேக்கு தான் நேரம். ஜபத்துக்கு நேரம் வேண்டியதே இல்லை. எந்த நேரமும் ஓட்டலாம், நம்ம ஓட்டிகிட்டு தான் இருக்கணும். ஏற்றி இறக்கி இருகாலம் முடித்து காத்திருக்கிறது கிடைக்கிறது. இந்த இப்படி போகிற ஜீவனை நம்ம இப்படி ஊற்றலாம், ஜீவன் இப்படி ஏற்றுறோம். பட் வேற ஒன்றும் இல்லை. இது சந்தேகம்னாக்கா நம்ம படுத்தலாம், மனதி காட்டலாம். இது எப்படி இருக்காது மேல் கடலுக்கு நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜீவனை எப்படி இருக்கும் கரெக்டாக செய்ய முடியும், இந்த காட்டை எப்படி கொண்டு போகலாம் கொண்டு வரலாங்கலாம் தெரியும். அதனால் எல்லோரும் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் எல்லோரும் சமமாக விளையாடிட்டு எல்லோரும் சுவாமி அனுகிரகத்தை வேண்டி மனப்பூர்வமாக நாம் இந்த அனுஷ்டித்து இந்த கூட்டத்தை நாம் நடத்தி இருக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம்.